Yes, our God is good. ஆம், நம்முடைய தேவன் நல்லவர். And when He calls a person, He makes sure that that work is done in that person's life. ஒரு மனுஷனை கர்த்தர் பரம வீட்டுக்கு அழைக்கும் போது அவருக்குள் அந்த வேலையை முடித்தார் என்பதை அவர் நிச்சயித்திருக்கிறார். Not only finishing his work, but also helps that person to finish his ministry. அவர் தம்முடைய வேலையை அவருக்குள் முடிக்குவது மாத்திரமல்ல, அவருக்குள் தம்முடைய ஊழியத்தை செய்து முடிக்கும்படியாய் உதவி செய்கிறார். For all that the Lord has done in the life of this late pastor, shall we all praise God again? கடந்து போன பாஸ்டர் ஜீவிதத்தில் கர்த்தர் செய்த எல்லா மகிமையான காரியங்களுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Amen. Let's be seated, please. தயவுசெய்து உட்காருவோம். Once again, we would like to thank God for the beautiful life of this late pastor. கடந்து போன பாஸ்டருடைய ஜீவிதத்தில் அந்த அவருடைய அழகான சுபாவங்களுக்காய் இன்னொரு முறை நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். As we have been hearing in the testimonies, his departure is a loss to the work of God. சாட்சியில் நாம் கேட்ட விதமாக இவருடைய பரம அழைப்பானது கர்த்தருடைய வேலைக்கு ஒரு நஷ்டம்தான். And especially he has been helping us a lot in the convention work and other work in Irumbalur headquarters. விசேஷமாக தலைமையேற்று சேர்ந்ததான கன்வென்ஷன் வேலையும் மற்றும் தலைமையேற்று சம்பந்தப்பட்ட மற்ற எல்லா வேலைக்கும் அவர் மிகவும் உதவியாக இருந்தார். And his departure will be really felt in the days to come. அவர் நம்மை விட்டு கடந்து போனது வரும் நாட்களில் நாம் அதை உணர வேண்டும், அந்த நஷ்டத்தை உணர்வுகளாய் காணப்படுவோம். And but we believe that God will raise up many more such faithful servants of God. அவரை போல அநேக உண்மை ஊழியக்காரை கர்த்தர் எழுப்பார்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். And I also would like to convey the condolence of all the dear ones in Irumbalur, and especially Pastor Wesley and Pastor Stephen too. விசேஷமாக நம்முடைய உதவி தலைவர் பாஸ்டர் வெஸ்லி அவர்களும் துணைத் தலைவர் பாஸ்டர் ஸ்டீஃபனுடைய அந்தாட்சியில் கொண்டு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, தலைமையத்திற்கு தான் எல்லா ஊழியக்காருடைய அனுதாபச்செய்தியில் நான் தெரிவிக்கிறேன். And continue to pray that God may raise up many more such servants of God. கர்த்தர் இவரை போல அநேக உண்மையோடு ஊழியக்காரை கர்த்தர் எழுப்பும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். And we will just read a few verses and meditate one or two points. சில வார்த்தைகளை வாசித்து ஒரு ரெண்டு குறிப்பு மாத்திரம் நாம் தியானிப்போம். Let's turn to John the Gospel chapter 12 and read verses 24 to 26. யோவான் 12ஆம் அதிகாரம் 24 லிருந்து 26ஆம் வசனம் வரை வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். Verily, verily, I say unto you, except a corn of wheat fall into the ground and die, it abideth alone. But if it die, it bringeth forth much fruit. He that loveth his life shall lose it, and he that hateth his life in this world shall keep it unto life eternal. If any man serve me, let him follow me, and where I am, there shall also my servant be. If any man serve me, him will my Father honor. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here Jesus spoke a few things in these three verses. இந்த மூன்று வசனங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில முக்கியமான காரியங்களை குறிப்பிட்டு பேசி இருக்கிறார். We can understand that the first verse he spoke, that's verse 24, he spoke about his life and death. 24ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய சொந்த ஜீவனை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்து பேசினார் என்பதை நாம் அறிகிறோம். And verse 25 he speaks about any person who follows him, how he should live on this earth. 25ஆம் வசனத்தில் யாதொரு மனுஷன் கர்த்தரை பின்பற்றும் போது அவன் எப்படி இந்த பூமியில் ஜீவிக்கும் என்பதை அவர் எடுத்துரைக்கிறார். And verse 26 he speaks the experience of the servant of God. 26ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய அனுபவத்தை குறித்து அவர் பேசுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we come to the life of Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிதத்துக்கு நாம் வரும்போது we see how he compares his life to a grain of wheat. அவர் தம்முடைய ஜீவத்தை ஒரு கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்.
And he says that wheat has to fall to the ground and die. அவர் சொல்லுகிறார் அந்த கோதுமணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். When it falls to the ground and dies, it will bring much fruit. நிலத்தில் விழுந்து செத்தால் அது அதிக பலனை கொடுக்கும். And that shows through his death he has now brought many into a higher spiritual life. அது எதை காண்பிக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசுவின் மரணத்தின் மூலமாய் அநேகரை ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உன்னதத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். We know that man is lost in sin. நாம் அறிந்தபடி மனுஷன் பாவத்தினால் அவன் காணாமல் போனான். But here Jesus came in order to search that man and to once again infuse his life into him. காணாமல் போன மனுஷன் மறுபடியும் இயேசு தேடி அவருக்குள் தம்முடைய ஜீவனை புகுத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு மறுபடியும் வந்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And to impart that life, Jesus had to die. அந்த ஜீவனை மனுஷனுக்குள் உட்புகுத்தும்படியாய் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. And it's for that purpose he came to this earth. இதற்காக தான் இயேசு இந்த பூமி கடந்து வந்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read about his life on his earth, இந்த பூமியில் அவர் ஜீவித்த குறித்து நாம் பார்க்கும்போது, when we read about his birth, how he was born and he lived the life on this earth, அவருடைய பிறப்பு குறித்தும் அதற்கு பிறகு எப்படி இந்த பூமியில் ஜீவித்தார் நாம் அவர் குறித்து பார்க்கும்போது, we see he came into this world like a person being born in a dry ground. அவர் ஒரு வறண்ட நிலத்தில் பிறந்ததான இடத்தை போல இந்த பூமியில் அவர் பிறந்தார். In Isaiah chapter 53 verse 2, ஏசாயா 23ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. For he shall grow up before him as a tender plant and as a root out of a dry ground. He has no form and no comeliness, and when we shall see him, there is no beauty that we should desire him. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here we read about the physical birth of Jesus and also his life and his resurrection. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பூமியில் எப்படி பிறந்தார் என்றும் எப்படி மரித்தார் என்றும் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். He was born into the world like being born into a dry ground. இந்த பூமியில் அவர் பிறந்தது ஒரு வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரே போல அவர் பிறந்தார். Yes, the whole world was seen in a very dry situation. இந்த முழு உலகம் ஒரு வறண்ட சூழ்நிலையில் காணப்பட்டது. Man was found in a very dry situation. மனுஷனும் கூட ஒரு வறண்ட சூழ்நிலையில் காணப்பட்டான். And Jesus, to be born in their midst, he had to empty himself. இயேசு அவர் மத்தியில் பிறக்கும்படியாய் அவர் தம்மை தாமே வெறுமையாக்க வேண்டியதாயிருந்தது. And without emptying himself, he could not have come and taken a place as a man in the dry ground. அவர் தம்மை வெறுமையாக்காதபடி இந்த வறண்ட நிலத்தில் அவர் துளிர்விட முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And we see how he grew like a tender plant. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி ஒரு இளங்கிளையை போல வளர்ந்தார் என்று வாசிக்கிறோம். First, the tender plant speaks about his newness. முதலாவது இந்த இளங்கிளையானது அவருடைய புதுமையை குறித்து பேசுகிறது. Though he was born in this dry ground, but he did not lose his newness. அவர் இந்த வறண்ட நிலத்தில் பிறந்தாலும் கூட தம்முடைய புதுமையை அவர் இழந்து போகவில்லை. He still possessed that newness and continued in that newness as long as he lived on this earth. அவர் எந்த மட்டும் இந்த பூமியில் ஜீவித்தாரோ அந்த புதுமையோடு பிறந்து அந்த புதுமையை அவர் எப்போதும் பாதுகாத்துக் கொண்டார். And though he had to die, but we read how he rose again. அவர் மரித்தாலும் கூட அவர் எப்படி உயிரோடு எழும்பினார் நாம் அறிந்திருக்கிறோம். So the tender plant also speaks about his resurrection. ஆகவே இந்த இளையங்களையும் கூட அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This dryness of this earth could not affect the goodness of Jesus. இந்த பூமி இந்த வறண்ட நிலமானது இயேசுவின் நன்மை, இயேசுக்குள் காணப்பட்ட நன்மை அது பாதிக்க முடியவில்லை. It's true that he came to a place of nothingness, but the goodness that was in him could not be changed. உண்மைதான், அவர் ஒன்றுமில்லாத இடத்துக்கு வறண்டிலிருந்து கொண்டு வந்தார். ஆனால் அவளுக்கு உண்டான நன்மையானது அதை மாற்ற முடியவில்லை. And we also read how he had to fall to the ground and died. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி நிலத்தில் விழுந்து சாக வேண்டியதா இருந்து நாம் அறிந்து பார்க்கிறோம். And what do you mean by that
falling to that ground and dying. நிலத்தில் விழுந்து சாவது என்பது அது எதை காண்பிக்கிறது? And what is that ground that he fell into? அவர் எந்த நிலத்தில் விழுந்தார்? That ground can be called as the will of God. அந்த நிலமானது தேவ சித்தம் என்று அழைக்கலாம். He died in that will of God. அவர் தேவ சித்தத்தில் அவர் விழுந்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Therefore he rose again victoriously. ஆகவே அவர் ஜெயத்தோடு உயிரோடு எழும்பினார். Death could not hold him back. மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. Because he died in the will of God. ஏனென்றால் அவர் தேவ சித்தத்துக்குள் மரித்தார். And now he is living forevermore. இப்போது அவர் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். And he wants to impart that same life to every one of us. அதே ஜீவனை நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். His life, his death and his resurrection is necessary for us to receive that life in us. நமக்குள் அந்த ஜீவனை பெறும்படியாய் அவருடைய மரணம், அவருடைய ஜீவியம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் அது தேவையா இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now he can come into our heart and impart that same life to us. இப்போது அவர் நம்முடைய ஜீவத்துக்குள் கடந்து வந்து அதே ஜீவனை நமக்குள்ள அவர் கொடுக்க முடியும். When we read in 1 Peter 1st chapter, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது there we see how he comes into our life. அவர் எப்படி நம்முடைய ஜீவத்துக்குள் கடந்து வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். That's the first experience he gives us. அதுதான் அவர் நமக்குள் தருகிறதான முதலாவது அனுபவம். In verse 23 we read, he comes into us as the word of life. 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது முதலாவது அவர் 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 ஜீவனுடைய வசனமாய் நமக்குள்ள கடந்து வருகிறார். Yes, he comes into us as the word of life. நமக்குள் அவர் ஜீவனுள்ள வசனமாய் கடந்து வருகிறார். When that word comes into us, we receive life. நமக்குள் அந்த ஜீவவசனம் வரும்போது நமக்குள் ஜீவன் உண்டாகிறது. And our dead state is changed. நம்முடைய மரண நிலவரம் மாற்றப்படுகிறது. We see a newness coming into our life. நமக்குள் ஒரு புதுமை வருகிறது நாம் காண்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And secondly, when we turn to James chapter 1 verse 8, இரண்டாவது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, James chapter 1 verse 18, யாக்கோபு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். Of his own will begat he us with the word of truth, that we should be a kind of first fruits of his creatures. So he does not stop in that place of coming into us as the word of life. நமக்குள் ஜீவன வசனமாய் வருவதோடு கூட அவர் நின்று கொள்வதில்லை. And he takes us to one step higher by coming into us as the word of truth. அது மாத்திரமல்ல, நமக்குள் அவர் சத்திய வசனமாய் வருகிறது மூலமாய் ஒருபடி நமக்கு அதிகமாக கொண்டு செல்கிறார். We know the truth is Jesus. நாம் அறிந்திருக்கபடி சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். And when we receive the truth, we are receiving that Jesus himself into our life. அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய ஜீவிதத்தில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். And what does this word of truth do in us? இந்த சத்திய வசனம் நமக்குள் என்ன செய்கிறது? It changes us into first fruit unto God. இது நம்மை தேவனுக்கு முதற் பலன்களாக மாற்றுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's true that at salvation we have received life within us. உண்மைதான், ரட்சிப்பில் நமக்குள் இயேசுவின் ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டோம். But God does not want us to stop in that state. ஆனால் நாம் அதே நேரத்தில் இருப்பது அது தேவனுடைய சித்தம் அல்ல. Now he wants to make us first fruits unto him. நம்மை அவருக்கு முதற் பலன்களாக மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். Or as we hear in modern terms, he wants to give us a quality life in the Lord. இல்லாவிட்டால் நவீன பாஷை சொல்ல வேண்டுமென்றால் கர்த்தருக்குள் ஒரு தரமான ஜீவன் ஜீவிக்கும்படியாக விரும்புகிறார். Not an ordinary life, but a quality life in the Lord. ஒரு சாதாரண ஜீவியம் அல்ல, கர்த்தருக்குள் ஒரு தரமான ஒரு சாட்சியுள்ள ஜீவியம். For that purpose Jesus comes into us as the word of truth. அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் ஜீவ வசனமாய் வருகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And I would like to show you one more angle by which he comes into us and works in us. நமக்குள் அவர் வந்து கிரியை செய்கிறதான இன்னொரு கோணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். When we turn to John the Gospel chapter 1 verse 16, யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். And of his fullness have all we received, and grace for grace. So he comes into us as grace. ஆகவே அவர் நமக்குள்
கிருபையாக கடந்து வருகிறார். And what's the purpose of coming into our life as grace? நம்முடைய ஜீவித்துக்குள் கிருபையா வருது நோக்கம் தான் என்ன? In order to impart His fullness to us. நமக்குள் அவருடைய பரிபூரணத்தை உட்புகுத்தும்படியாய். In order to make us complete in Him. அவருக்குள் நம்மை பரிபூரணமடைய செய்யும்படியாய். And as we read in Colossians chapter 2 verse 9, கொலோசியர் 2:9 நாம் வாசிக்கிற வண்ணமாக we read that all the fullness of God dwelleth in Christ bodily. கிறிஸ்துக்குள் சரீர பிரகாரமாக சகல பரிபூரணமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது வாசிக்கிறோம். In the 10th verse we read, you are perfect in Him. 10ஆம் வசனம் வாசிக்கும் போது நீங்கள் அவருக்குள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள். That takes place because He comes into us as a grace of God. அது அவர் நமக்குள் கிருபையாய் வர்றபடினால் இந்த காரியம் சம்பவிக்கிறது. That shows that it's not our effort, but it's purely the effort that the grace of God does in our life. இது நம்முடைய சொந்த பிரயாசம் அல்ல, பூர்ணமாக தேவ கிருபை தான் இந்த கிரியை நமக்குள் செய்கிறது. As St. Paul says, I labor more than all, yet not I, but the grace of God. பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் எல்லாரை பார்க்கலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்றாலும் நான் அல்ல, எனக்குள் அடிக்கப்பட்ட கிருபையே என்று சொல்கிறார். That grace leads us to a perfection or the fullness of God. அந்த கிருபையானது நம்மை பூர்ணத்துக்கு, அதாவது தேவனுடைய பரிபூரணத்தை கொண்டு செல்கிறது. When this grace works in us, we become quality grains like Jesus. இந்த கிருபை நமக்கு கிரிச்சையும் போது இயேசு போல நாமும் கூட ஒரு தரமான ஜீவனுள்ளவர்களாய் மாறுகிறோம். That same grain, that quality found in that grain Jesus, that grain of wheat, that same quality comes into us. அந்த கோதுமணிக்குள் எந்த தரம் காணப்படுதோ அதே கோதுமணி கர்த்தராகிய இயேசுவின் தரத்தை நாமும் கூட இந்த கிருபையின் மூலமாய் பெற்றுக் கொள்கிறோம். He makes us like Him. இல்லாவிட்டால் நம்மை அவரை போல மாற்றுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After making us a corn of wheat, நம்மை அவர் கோதுமணியாய் மாற்றின பிறகு He desires that we should also follow His footsteps. நாமும் கூட அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அவர் விரும்புகிறார். That's why in the 26th verse He wants His servants to be an example to others as to how Christ lived on this earth. ஆகவே 26ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு எப்படி இந்த பூமியில் ஜீவித்தாரோ அதே விதமாக தம்முடைய ஊழியக்காரர்கள் மாதிரியாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And this evening we heard how this late pastor has been living a very exemplary life, revealing the very characteristics of Jesus. இந்த சாயங்கால வேளையில் நாம் கேட்ட சாட்சி மூலமாய் கடந்து போன பாஸ்டர் அவர்கள் எப்படி தெய்வ சுபாவத்தை பிரதிபலிக்கிறதான ஒரு சாட்சி உள்ள மாதுளை ஜீவித்தார் நாம் எல்லாரும் கேட்டோம். He was revealing Christ to others. அவர் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவே வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். In his personal life, அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், in his ministry, அவருடைய ஊழியத்தில், in every aspect of his life was revealing Christ. ஜீவியத்தில் ஒவ்வொரு அம்சத்தில் இயேசுவே வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். And how was he able to do that? அதை அவரால் எப்படி தான் செய்ய முடிந்தது? He had made a determination to fall to the ground and die. அவர் நிலத்தில் விழுந்து சாகும்படியாய் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். Only when we fall to the ground and we die, we can reveal that fullness of Christ, that character of Christ through our lives. நிலத்தில் விழுந்து நாம் செத்தால் தான் நாம் நம்முடைய ஜீவியத்தின் மூலமாய் கிறிஸ்துவின் ஜீவியத்தை மற்ற பிரதிபலிக்க முடியும். And as God's people, as God's servants, we have got certain ground into which we should fall and die. தேவ ஜனங்களாக, தேவ ஊழியக்காரராக நாம் விழுந்து சாகும்படியாய் ஒரு நிலம் நமக்கு தேவையா இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have to have the same life or pattern of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவுடைய அதே மாதிரி நமக்கு தேவையா இருக்கிறது. Like we read earlier, how Jesus grew in a dry ground. நாம் முன்பு வாசித்தது போல எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வறண்ட நிலத்தில் துளிர்விட்டார் என்று வாசித்தோம். In the same manner, Jesus desires that everyone should fall into that dry ground. அதே விதமாக கர்த்தராகிய இயேசு வாஞ்சிக்கிற காரியம் என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் அந்த servants of God கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அந்த வறண்ட நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். And of course everyone also should follow that same example. உண்மைதான், மற்றவர்கள் எல்லாரும் கூட அதே மாதிரியை பின்பற்ற வேண்டும். And what is that dry ground a servant of God falls into? கர்த்தருடைய ஊழியக்காரன் விடுகிறதான அந்த வறண்ட நிலம் தான் என்ன? விழுந்து சாகிற நிலம் என்ன? That's what we call consecration. அதைதான் பிரதிஷ்டை என்று அழைக்கிறோம். When a person consecrates himself, he's like a dry ground. ஒரு மனுஷன்
தன்னை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ளும் போது அவன் ஒரு வறண்ட நிலமாக He மாறுகிறான். becomes empty like Jesus. அவன் கர்த்தராகிய இயேசு போல தன்னை வெறுமையாக்கி கொடுக்கிறார். And in the Old Testament also we see a similar experience. பழைய ஏற்பாட்டிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். Read in Isaiah 56 verse 3. ஏசாயா 56 அதிகாரம் 3 வசனம். கர்த்தரை சேர்ந்த அந்நியபுத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. Neither let the son of the stranger that has joined himself to the Lord speak, saying, the Lord hath utterly separated me from his people. Neither let the eunuch say, behold, I am a dry tree. So here we read about two aspects of the consecration of a servant of God. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய பிரதிஷ்டையில் ரெண்டு அம்சத்தை இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். In one sense he becomes a stranger. ஒன்று அவன் ஒரு அந்நியனாக மாறுகிறான். Because he has separated himself from everyone and is united with Christ. அவன் தன்னை எல்லாவற்றிலும் வேறு பிரித்து கொண்டு கிறிஸ்துவோடு கூட அவன் சேர்க்கப்பட்டபடினால் therefore now he is considered a stranger. இப்போது அவன் அந்நியன் என்று அவன் எண்ணப்படுகிறான். Just now we heard how this pastor has been living a real separated life even from his own family, cleaving unto the Lord and the Lord alone. இப்போது நாம் கேட்டபடி எப்படி அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் சார்ந்திருந்து தன்னுடைய சொந்த வீட்டை கூட பிரதிஷ்டை செய்து ஜீவித்தார் நாம் வாசித்தோம். That was like a dry ground. அது ஒரு வறண்ட நிலமா இருக்கிறது. So for a servant of God to reveal the life of Christ, he must fall into that dry ground called consecration. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தன்னுடைய ஜீவனை மாதிரியாக ஜீவிக்கும்படி வறண்ட நிலமாகிய அந்த நிலத்தில் ஒரு ஊழியக்காரன் விழுந்து சாக வேண்டும். That dry ground is called consecration. அந்த வறண்ட நிலம் தான் பிரதிஷ்டை என்று அழைக்கப்படுகிறது. And another aspect of the consecration is eunuchship. He has decided to live for God and God alone. பிரதிஷ்டையின் இன்னொரு அம்சம் என்னவென்றால் அன்னகனாய் ஜீவிப்பது தேவனுக்காகவே முழுமையாய் பிரதிஷ்டை ஜீவிக்க ஜீவியம். Here we read, neither let the eunuch say, behold, I am a dry tree. இதோ அதோ அன்னகனும் நான் ஒரு பட்டமரம் என்று சொல்லானாக. There you see he becomes, in the sight of others, he becomes a dry tree. மற்றொரு பார்வையில் அவன் ஒரு பட்ட மரமாக மாறுகிறான். But through him God produces many children for the kingdom of God. ஆனால் அவர் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு अनेक பிள்ளைகளை உருவாக்குறார். Without that consecration it's not possible for the life of God to work in him and to produce many children for New Jerusalem and Zion. அந்த பிரதிஷ்டை இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஜீவன் அவர்கள் கிரியை செய்யும். சீயோன் எருசலேமுக்காக अनेक புத்திரரை அவரால் எடுக்க முடியாது. When he falls into that dry ground, அந்த வறண்ட நிலத்துக்குள் அவர் விழும்போது we see God's grace comes into him. அவருக்குள் கர்த்தருடைய கிருபை கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். And that grace makes him a tender plant. அந்த கிருபையானது அவனை ஒரு இளங்கிளையாய் மாற்றுகிறது. It makes him new every day. அவரை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுகிறது. It makes him a man who is always revealing the newness of God. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய புதுமை வெளிப்படுத்துற மனுஷனா அந்த மனுஷனை மாற்றும். That's why consecration is very essential for every servant of God to reveal the life of Christ. ஆகவே கிறிஸ்துவின் ஜீவன் பற்றி வெளிப்படுத்தும்படியாய் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரருக்கும் பிரதிஷ்டை அத்தியாவசியமா இருக்கிறது. And as we saw about Jesus, he has to fall into another ground called the will of God. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் இன்னும் நிலமாகிய தேவ சித்தத்துக்குள் விழுந்து சாக வேண்டியதா இருந்தது. Servants of God also have to fall into that ground called the will of God. கர்த்தருடைய ஊழியக்காரரும் கூட அந்த தேவ சித்தமாகிய நிலத்தில் அவர் விழுந்து சாக வேண்டும். And in order to give us an assurance that we are falling into that ground, நாம் அந்த நிலத்தில் விழுகிறோம் என்றான நிச்சயத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் God has kept other leaders above us. நமக்கு மேலாக கர்த்தர் நடத்திப்புக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். I see, by obeying God and the leaders, we are very sure that we are falling into the ground called the will of God. கர்த்தருக்கும் நடத்திப்புக்காரரும் கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் அந்த நிலத்தில் விழுகிறோம் என்பது அந்த நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். As we read in 2 Corinthians chapter 8 verse 5, we read a group of people how they gave themselves to God and secondly to the servants of God. 2 கொரிந்தியர் 8:5 வாசிக்கும்போது ஒரு கூட்டத்தார் எப்படி கர்த்தருக்கும் நடத்தி ஊழியக்காரர்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்னு வாசிக்கிறோம். By that they were falling into that ground called the will of God. அதன் மூலமாக
தேவ சித்தம் என்கிறதான நிலத்தில் அவர் விழுந்தார்கள். When you fall into that ground, death takes place. அந்த நிலத்தில் விழும்போது மரணம் சம்பவிக்கிறது. Death to the old life. சொந்த ஜீவியத்துக்கு மரணம், death to our self. நம்முடைய சுயத்துக்கு மரணம். And we see only God's will and God's life increases in us. நாம் பார்க்கும்போது இடத்தில் தேவ சித்தம், தேவ ஜீவன் மாத்திரம் நமக்குள் அதிகரிக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We also read about another experience called a ground. இன்னொரு நிலத்துக்குதான அனுபவத்துக்கு நாம் வாசிக்கிறோம். That's called the ground of sufferings. அதுதான் பாடுகளின் நிலம். When you turn to 2 Corinthians 4th chapter, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும்போது read verse 10. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். Always bearing about in the body the dying of the Lord Jesus, the life also of Jesus might be made manifest in our body. So here we see, in order to manifest the life of Jesus, we have to take that sufferings or the death of Jesus into our life. கிறிஸ்துவின் ஜீவிதத்தை வெளிப்படுத்தும்படியாய் நாமும் கூட இயேசுவின் மரணத்தை எப்போது நம்ம சரீரத்தில் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. Their sufferings become a ground into which we can fall and die. அங்கே பாடுகள் ஆனது நாம் விழுந்து சாகிறதான ஒரு நிலமாக மாறுகிறது. The more we go through sufferings, we are dying, and by which the life of Christ is being revealed. எவ்வளவு அதிகமான பாடுகள் கடந்து செல்கிறோமோ நாம் மரிக்கிறோம், அந்த மரணத்தின் மூலமாய் கிறிஸ்துவின் ஜீவியம் நம் மூலமாய் வெளிப்படுகிறது. There we see, when we go through that God appointed sufferings, when a servant of God goes through God appointed sufferings, we see life is produced in the life of the church. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பாடு வழியாக கடந்து போகும்போது அந்த பாடுகள் மூலமாய் அவர் இருக்க சபைக்கு ஒரு ஜீவன் உண்டாகிறது. If you read that whole passage, you can understand that. அந்த முழு வசன பகுதியை வாசித்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And thirdly, we see another ground into which we should fall. மூன்றாவது நாம் விழ வேண்டியதான் இன்னொரு நிலம் என்னவென்றால், and we can call it the ministry or the labor. அதை ஊழியம் அல்லது பிரயாசம் என்று நாம் பார்க்கிறோம். The labor that we do for the Lord. கர்த்தருக்காக நாம் செய்தான பிரயாசத்தை காண்பிக்கிறோம். The ministry which we do for the Lord. கர்த்தருக்காக நாம் செய்கிறதான ஊழியத்தை காண்பிக்கிறோம். That becomes a ground into which we fall and die. அது நமக்கு நாம் விழுந்து சாகிறதான ஒரு நிலமாக மாறுகிறது. Read in Philippians 2nd chapter. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். And if I be offered upon the sacrifice and service of your faith, I joy and rejoice with you all. So here we see how the ministry that we do is like a ground into which we are poured or we die. இங்கே நாம் பார்க்கும்போது நாம் செய்கிறதான ஊழியம் எப்படி நாம் விழுந்து சாகிறதான ஒரு நிலமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். And we know that when you pour something, you can't collect it back again. நீங்கள் ஒரு காரத்தை போட்ட பிறகு அது மறுபடியும் எடுக்க முடியாமல் அறிந்திருக்கிறீர்கள். When you pour something, any liquid you pour on the earth, you cannot gather that liquid back again. நீங்கள் ஏதாவது ஒரு காரத்தை பூமியில் ஊற்றி விட்டால் அது மறுபடியும் எடுத்து சேர்க்க வைக்க முடியாது. So also the life of every servant of God is like that. Day by day they are just pouring out their life. அதே போல ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரரும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய ஜீவத்தை வார்த்து ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். And it cannot be taken back. அது மறுபடியும் திருப்பி எடுக்க முடியாது. So in the sight of a natural man, that's a loss. இயற்கையான மனுஷன் பார்வையில் அது ஒரு நஷ்டம் தான். But in the sight of God, it's a great gain. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது பெரிய ஆதாயம். It's because it's going to be a gain for that person and for the church of God. அது அந்த மனுஷனுக்கும் தேவ சபைக்கும் ஒரு ஆதாயமாய் மாறுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the final ground into which a servant of God has to fall into, கடைசியாக கர்த்தருடைய ஊழியக்காரன் விடுக வேண்டியதான ஒரு நிலம் என்னவென்றால், is the literal death. அதுதான் சரீர பிரகாரமாக மரணம். Literal death, physical death. எழுத்து பிரகாரமான மரணம். Because his life is at stake at all times. His life is at stake. It can go any time. அதாவது அவனுடைய ஜீவமானது எந்த நேரத்தில் முடிவடையலாம். Because it's in the hands of God. என்றால் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. It's not in the hands of any man. எந்த மனுஷனுடைய கரத்தில் இல்லை. Read what St. Paul says. பரிசுத்த பவுல் சொல்ற காரியத்தை வாசிப்போம். 2 Timothy
2 தீமோத்தி 4th chapter verse 6. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. For I am now ready to be offered, the time of my departure is at hand. So here we see the servant of God comes to a place where he knows the time has come where he has to depart. இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தான் தேகத்தை விட்டு கடந்து போகிறதான நேரத்தை அறிந்திருக்கிறதா நாம் பார்க்கிறோம். So he knows within himself. அவருக்குள்ள தான் புரிந்து கொண்டார். So he is willingly giving his life into the hands of God. மனப்பூர்வமாக தன் ஜீவனை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறார். These are the experiences we could see in the life of our late pastor. இந்த எல்லா அனுபவங்களும் கடந்து போன நம்முடைய பாஸ்டர் ஜீவிதத்தை நாம் கண்டிருக்கிறோம். Yes, he threw himself into that ground called consecration and he gave his life. ஆம், இந்த பிரதிஷ்டையான நிலத்திலே தன் ஜீவத்தை கொடுத்து அவர் அந்த ஜீவனை வெளிப்படுத்தினார். And he fell into that ground called the will of God and he died. தேவ சித்தமிருந்த நிலத்தை தன்னை விழுந்து அவர் மரித்தார். He fell into that ground called sufferings for Christ and he died. கிறிஸ்துவுக்காக பாடுபடுதான அந்த நிலத்தில் விழுந்து அவர் மரித்தார். He fell into that ground called ministry and he died. ஊழியமிருந்த நிலத்திலே விழுந்து அவர் மரித்தார். And finally he fell into that ground called death and he offered himself joyfully. கடைசியாக மரணமிருந்த நிலத்தில் விழுந்து தன்னை அவர் மனப்பூர்வமாய் வார்த்தார். And the last when I saw him, as you all heard, he didn't speak much. நீங்கள் எல்லாம் கேட்டபடி நான் கடைசி வரை அவரை சந்தித்த போது என்னோட அவர் அதிகமாய் பேசவில்லை. But he was just very silent. அவர் மௌனமாக இருந்தார். As that pastor was telling, he was always, even though I was praying, but he was not closing his eyes, he was just staring at me and looking at me. அந்த பாஸ்டர் சொன்னது போல நான் ஜெபித்தாலும் கூட அவர் கண்ணு மூடவில்லை, என்னை அவர் முறைத்து பார்த்து கொண்டே இருந்தார். That means he was telling me that my time is come. அதோட அர்த்தம் என்னவென்றால் என் நேரம் வந்து விட்டது என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். Actually I wanted to stay there and pray for at least half an hour. நான் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அவரோடு உட்கார்ந்து ஜெபிக்கும்படி விரும்பினேன். But when I came there and prayed, I felt such a fullness in my heart. After just a few minutes I left that place. நான் வந்து ஜெபிக்க ஆரம்பித்த போது கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு திருப்தி உண்டாயிற்று. நான் கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு அந்த இடத்துக்கு போய் விட்டேன். Though I was regretting why I didn't stay long. நான் ஏன் அங்க கொஞ்ச நேரம் அதிகமா உட்கார முடியல, நான் அதுக்காக நான் துக்கப்பட்டாலும் கூட. But I knew that it was the guidance of God. நான் அறிந்து கொண்டேன் அது கர்த்தருடைய நடத்திப்பு. So because our ways are not God's ways. ஏனால் நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. And a life of a servant of God is in the hands of God. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஜீவியமானது பூர்ணமாய் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. Because they have totally surrendered their life into the hands of God. என்றால் அவர்கள் முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்தில் தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்திருக்கிறார்கள். And this dear pastor has surrendered his life and God has completed his work in his life. இப்பட்டும் கூட கர்த்தராப்பா நம்முடைய கடந்து போன பாஸ்டரும் கூட அவருடைய ஜீவிதத்தில் கர்த்தர் அவர் வேலையை செய்து முடித்தார். And God has helped him to complete the ministry committed into his hands. அவருடைய கையில் கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை கூட வெற்றியோடு முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். Even from the young brothers to the elder pastors, all gave the same testimony that he was faithful in the responsibility committed into his hands. சிறிய சகோதரமான சிறிய ஊழியக்காரரும் மூத்த ஊழியக்காரர் பாஸ்டர்மார் கூட சாட்சியம் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவர் உண்மை உத்தமமாய் காணப்பட்டார். And we desire that God should raise up many more such faithful servants of God. எங்களுடைய வாஞ்சை என்னவென்றால் இப்படிப்பட்ட अनेक உண்மையுள்ள ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்புவாராக. Shall we all stand up and praise God? நாம் எல்லாரும் எழும்பி நின்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. For all the good things God has done in the life of this late pastor, let's praise God again. கடந்து போன பாஸ்டர் ஜீவிதத்தில் கர்த்தர் எல்லா நல்ல காரியங்களுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Amen. For having saved him, helping to obey the waters of baptism and filling him with the Holy Spirit, let's praise God. அவர் ரட்சித்து ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. And according to God's purpose,
and plan. God gave him the call for this ministry and brought him into this ministry. Let's praise God. கர்த்தருடைய திட்டத்தின்படி நோக்கத்தின்படி கர்த்தர் அவருக்கு அழைப்பு தந்து இந்த மகிமையான ஊழியத்துக்கு கொண்டு நாள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Amen. During his lifetime on this earth, he had to go through various problems, trials, difficulties, sickness, but in all that God preserved him. Therefore, let's praise God. இந்த பூமியில் ஜீவித்த ஊழியத்தின் நாட்கள் பலவிதமான சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் வந்தது. ஆனால் எல்லா பாதிலும் கர்த்தர் அவரை பாதுகாத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Yes, God completed the work in him and has taken him to Zion. Therefore, let's praise God. கர்த்தர் தமக்குள் அவருக்குள் வேலை முடித்து அவரை கர்த்தர் சீயோனுக்கு கொண்டு சேர்த்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Amen. For comforting and consoling all the family members, let us praise God. எல்லா குடும்பத்தாரை கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Yes, the Lord is coming soon and we too must get ready for the coming of the Lord. கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாமும் கூட இயேசு சந்திக்க ஆயத்தமாக்கப்பட வேண்டும். The Lord shall build up Zion and appear in his glory. கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். And he is taking one by one to Zion. ஒவ்வொருவராய் அவர் சீயோனுக்கு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். Especially in these days, he is taking away many servants of God. விசேஷமாக இந்த நாட்கள் अनेक ஊழியக்காரரை தம்முடைய சேர்த்துக் கொண்டிருக்கிறார். Taking away many people of God. अनेक தேவஜனங்களை தம்முடைய சேர்த்துக் கொண்டார். That shows that the Lord is coming soon. அது இயேசு சீக்கிரமா வருவார் என்பதை காண்பிக்கிறது. Making us all ready for the coming of the Lord. Let's all praise God. கர்த்தர் வருகைக்காக ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. Fulfilling our hearts with the hope of the coming of the Lord. Once again, let's praise God. நம்முடைய இதயங்களை கர்த்தருடைய வருகையை நம்பிக்கையினால் நிரப்பினபடியால் இன்னொரு முறை எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Rabalana bakarana balana 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 balana. Hallelujah, hallelujah, hallelujah. Shall we all be seated, please? நாம் எல்லாரும் தயவுசெய்து உட்காருவோம். தயவுசெய்து உட்காருங்கள். Now let's close our eyes for a word of prayer. நாம் எல்லாரும் ஒரு கடைசி ஜெபத்துக்காக கண்களை மூடுவோம். Let's pray. எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நடக்கிற அதில் இவ்வளவாய் நீர் ஆசீர்வாதமாய் காரியங்களை நடத்திருக்கிறவைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தாவே சுவாமி, நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சமுத்திலிருந்து நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல கர்த்தாவே, நாங்கள் அதுபோல கர்த்தாவுடைய சமுத்திலே கர்த்தாவே எங்களை நாங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி கர்த்தாவே விதமாக தன்னை ஜீவனை கொடுத்து கர்த்தாவே பேர் விட்டு தான் கர்த்தாவே சுவாமி மகிமையான ஊழியங்களை செய்வதற்கு தான் கருவி தந்தீர். அதுபோல கர்த்தாவே நீர் எங்களை கொடுக்கப்பட்டதான் ஊழியத்தையும் எங்களை ஜீவனையும் கொடுத்து கர்த்தாவே சுவாமி இந்த மகிமையான ஊழியத்தை உண்மையோடு உத்தரவாதத்தோடு நாங்கள் காரியங்களை செய்யும்படி கருவி செய்ய வேண்டும். நம்மளை சமுத்திரத்தை கேட்டதான ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டதுமாய் எங்களை முற்றுமாய் உமக்கென்று எங்களை அர்ப்பணித்து கர்த்தாவே சந்தோஷமாய் கர்த்தாவே சுவாமி பெருவிட்டதான பாதையில் கூட நாங்கள் சந்தோஷமாய் சென்று எவ்விதமான கஷ்டங்கள் முத்திரங்கள் சோதனை வந்தாலும் கர்த்தாவே எல்லாவற்றையும் பூர்ணமாய் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றிக் கொண்டு ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர்களுக்கு இருபது நாள்களை வேண்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஒன்று கூட எங்களை தாழ்த்தி கற்று தருகிறோம். இந்த பட்சத்தை அழைப்பின் பிரகாரம் கர்த்தாவே நாங்களும் ஒரு கூட கர்த்தாவசியில் காணப்பட எங்களை ஜீவித்தை நாங்கள் சுத்திகரித்துக் கொண்டு நாமத்தைப்படுத்த உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி கற்று தருகிறோம். காட்டுகளும் இயேசுவின் நாமம் மூலம் கேட்கிறோம் பிதாவே. Oh God, our Heavenly Father, we thank you once again, Lord, for this blessed time. Thank you for the beautiful life of this late pastor. Thank you, Lord, for working in him and working through him. Thank you for helping him to complete his ministry, O Father. And we know that you have perfected the work of Zion in his life. And all those who heard these testimonies and experiences, help them, Lord, to ponder over it so that they too could seek after your presence, seek after your blessings, seek after your image and likeness of God. Make us all ready for your soon coming. We commit all servants of God
all believers into your hands, Lord. Bless the rest of the service in the burial ground too. Into your gracious hands we surrender. We ask in the sweet and the loving name of our Lord and Savior, Jesus Christ. ஆமென். And now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus returns in glory. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. And we request all to be seated till they get ready the box, the coffin. இந்த பெட்டிகளுக்காரன் ஆயத்தமாக்கப்படுவதையும் தயவு செய்து எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.